ஆன்லைனில் 400 500 விற்றுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி குவாலிட்டியான வயர்டு ஹெட்செட்டெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனோட 30 விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இன்றைக்கி பல்லாவர சந்தைக்கு ஏதாச்சும் ஸ்கிராப் எலக்ட்ரானிக்ஸ் வாங்க போகலான்னு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஐயா இந்த மாதிரி ஒரு குட்டி கடை ஒன்று போட்டிருந்தாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எம்ஐ போர்டுன்னு சொல்லிட்டு குவாலிட்டியான கம்பெனிலேருந்து வயர்டு ஹெட்செட் நிறையா வச்சுருந்தாரு. அப்புறம் பழைய நோக்கியா சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜர்லாம் வச்சுருந்தாரு. எனக்கு ஒரு வயர்டு ஹெட்செட் தேவைப்படுச்சு. அதனால் எம்ஐயில் எடுத்து பார்த்தேன். அதோட லேபிள் கூட நீ உரியலை. பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி வாங்க போகிறீங்கன்னா அங்கேயே ஃபோனை வச்சு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதை வாங்கும்போதே செக் பண்ணிட்டேன். இங்கேயும் வயர் கட் ஆகலை. அந்த பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. பல்லாவரசனெல்லாம் நிறைய நேரம் வச்சுருந்து இந்த மாதிரி இருந்துருக்கும் போல். ஸோ அதை மட்டும் கலட்டி க்ளீன் பண்ணால் போதும். மற்றபடி நான் இதை சவுண்ட் செக் பண்ணுறதுக்கு ஐபேடில் போட்டு பார்த்தேன் பாருங்கள், எல்லாமே கிளியராக இருக்குது. சவுண்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஒரிஜினல் எம்ஐன்னு சொல்லவா வேணும். ஸோ இந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் வயர்டு ஹெட்செட்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பல்லாவர சந்தையில் இந்த மாதிரி ஒரு ஐயா இப்படி ஒரு கடையை போட்டிருப்பாரு. நான் அவர் ஃபேஸ் கவர் பண்ணல. நீங்கள் சந்தைக்கு போனீங்கன்னா ஒரு தாத்தா இந்த மாதிரி ஒரு அட்டையில் வயர்டு ஹெட்செட்லாம் 30 ரூபா, சார்ஜர்லாம் இவ்வளோன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அண்ட் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நல்ல குவாலிட்டி வயர்டு ஹெட்செட்டை இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இந்த வயசான காலத்துலேயே விற்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணேன்.